அனைவருக்கும் வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கிக்கிட்டு இருக்குது. வெற்றி வாகை யார் சூடப்போறான்னு தெரில. அதுலேயும் முக்கியமாக நான் பிறந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் வந்து மொத்தம் 4 தொகுதி இருக்குது. அந்த 4 தொகுதியும் யார் கைப்பற்ற போகிறான்னு தெரில. ராமநாதபுரம், முதுகுளத்தூர், பரமக்குடி, திருவாடானை இந்த 4 தொகுதியும் யார் கைப்பற்ற போகிறான்னு தெரில. 4 முனை போட்டி. இல்லை 4 கட்சிகளும் ஆளுக்கு ஒரு தொகுதியை கைப்பற்ற போகிறாங்களா, இல்லை முழுமையாக டிஎம்கே கைப்பற்றுமா அதுவும் தெரில, இல்லை ஏடிஎம்கே கைப்பற்றுமா அதுவும் தெரில. ஏன்னா 4 முனை போட்டி வந்து பயங்கரமாக போய்கிட்டு இருக்குது. ஏன்னா எல்லா சேனல்லையும் எந்தெந்த தொகுதியில் வெற்றி வாகை யாருக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு வந்து சதவீத கணக்கு போட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தந்த தொகுதியில் உங்க ஜெயிப்பாங்க அப்படின்ற மாதிரி போய்கிட்டு இருக்குது. நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தில் அந்த 4 தொகுதியும் யாருக்கு கிடைக்க போகுது, இல்லை ஏடிஎம்கேக்கு 2, டிஎம்கேக்கு 2 அப்படின்னு எதுவும் கிடைக்க போதா, இல்லை என்னன்னு பார்த்தா அது ரொம்பவே ஒரு கிரிட்டிக்கலாக தான் இருக்குது. பார்ப்போம். மக்கள் நேராக முடிவு பண்ணியிருப்பாங்க யாருக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு. ஏன்னா எந்த தொகுதியில் என்ன வேட்பாளர்கள் யாருமே அறிவிக்கலை. அவங்க அறிவிச்சிட்டாலும் கொஞ்சம் சீக்கிரமாக இறங்கி களப்பணியை இது பண்ணுவாங்க. ஏற்கனவே என்டிஏ கூட்டணி வந்து ரொம்ப வலுவாக இருக்குது. டிஎம்கே கூட்டணி ஏற்கனவே அவங்க இருக்கிற கூட்டணி அப்படியே இருக்கிறாங்க. தேமுதிக இன்னும் யார் கூட கூட்டணின்றதை இன்னும் அறிவிக்கலை. டிவிக்கே தனியாக தான் நிற்க போகுது. நாம் தமிழரும் தனியாக தான் நிற்க போகிறாங்க. ஆனால் ராமநாதபுரம் தொகுதி யாருக்கு, அதுதான் இன்னும் கேள்விக்குறியாகவே இருக்குது. ஓகே, யார் இருந்தாலும் சரி, என்டிஏ கூட்டணியில் எந்த வேட்பாளர்கள் 4 தொகுதியில் நின்னாலும் சரி, ஐயோ உங்கள் வந்து ஏடிஎம்கே ஆளு நம்ம ஓட்டு போட வேணாம் அப்படின்னு நினைக்க வேணாம், உங்கள் பாஜக ஆளு அவங்களுக்கு ஓட்டு போட வேணாம் அப்படின்னு நினைக்காம, அந்த என்டிஏ கூட்டணியில் யார் நின்னாலும் அவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம வந்து நம்ம வாக்கு செலுத்தணும். அப்படி நம்ம செலுத்தினா மட்டும்தான் நம்மளுடைய வாக்கு சிதறாமல் இருக்கும். சிதறிடுச்சுன்னா வெற்றி வாகை நமக்கு கிடைக்காது. அது வந்து வெற்றி வாகை நமக்கு கிடைக்கணும்னா இன்னும் கண்டிப்பாக களப்பணியில் வந்து இன்னும் தீவிரமாக இறங்கணும். யார் நின்னாலும் சரி, அந்த ஓட்டு அப்படியே எங்கிட்ட சரிஞ்சு விழுந்துடாமல் அப்படியே அதை வந்து பூத்துச்சாவடிக்கு போகணும் அந்தந்த கட்சிக்கு. அப்போ மட்டும்தான் வெற்றி வாகை. இப்போ வந்து ராமநாதபுரம் மாவட்டம் அது வந்து யாருக்கு வரப்போகுதுன்றது ரொம்ப ஒரு ஆச்சரியமாக தான் இருக்குது. எனக்கும் ஆச்சரியமாக தான் இருக்குது. பார்ப்போம் யாருக்கு வந்து அந்த வெற்றி வாகை கிடைக்க போகுது. 2026 யார் முதலமைச்சராக ஆக போகிறா அப்படின்றது இன்னும் ஒன்றும் தெரில. கண்டிப்பாக வெற்றி நமக்கு கிடைக்குமா அப்படின்னு பார்த்தாலும் ரொம்ப டஃப்பாக தான் போய்க்கிருக்கு. 4 முனை போட்டி ரொம்ப டஃப்பு. பார்ப்போம். இப்போ தேமுதிகவும் என்டிஏ கூட்டணிக்குள்ளே உள்ளுக்கு வந்துட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் வலுவாக இருக்கும். பார்ப்போம் அந்த கூட்டணி யாருக்கு எப்படி சாதகமாக அமையுது, ராமநாதபுரம் மாவட்டத்தில் வந்து எந்தெந்த தொகுதியை யார் யார் கைப்பற்ற போகிறா அப்படின்றத பார்ப்போம். ஏன்னா ஓட்டு போடுற நம்ம கையில் தான் இருக்குது. எந்த கட்சிக்கு அவங்கவுங்களுக்கு பிடிச்ச கட்சி இருக்கும், அவங்கவுங்களுக்கு போடுவாங்க. பார்ப்போம். வாக்கு சிதறாமல் அப்படியே போகணும். நன்றி, வணக்கம்.